राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा रमन भगवान की जय। जय बोलो गोपाल भट्ट गोस्वामी की जय। கோபால பட்ட கோஸ்வாமி அவருடைய விஷயம்தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அழகா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய வம்சத்தில் வந்தவர் இந்த கோபால பட்ட கோஸ்வாமி. கோபால பட்ட அதுதான் பேரு. அந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவருக்கு கோஸ்வாமி அப்படின்னு ஒரு டைட்டில் பின்னாடி வரவா கொடுத்துட்டார். இந்த இதுவே பார்க்கலாம். நம்ம சுகபிரம்ம மகரிஷி ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு விதமா சொல்லுவார். சில சம்பிரதாயங்கள்ல சுகபிரம்ம மகரிஷி பாகவத்துல அப்படிதான் இருக்கும். சில இடங்கள்ல சுகமுனி அப்படின்னு சில பேர் சொல்லுவார். இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சுக கோஸ்வாமி, அவருக்கும் ஒரு கோஸ்வாமி அப்படின்னு சொல்லிடுவார்கள். அந்த மாதிரி கோபால பட்ட கோஸ்வாமி பிருந்தாவனத்துக்கு வந்தார். பக்தி விஷயங்கள் எல்லாம் படிச்சார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவர்களோட இருந்தார். ஒரு யாத்திரை போனார் நேபாளத்துக்கு, முக்திநாதருக்கு. அந்த முக்திநாத்திலேருந்து அழகா அவர் தாமோதர குண்ட தீர்த்தமாட்டு கந்தகி நதியிலேருந்து வெளில வரும்பொழுது அவருடைய கமண்டலத்துல கொஞ்சம் சால கிராமங்கள் வந்தது. 3 தடவை திரும்பி திரும்பி அதை கொட்டிட்டு தண்ணி எடுக்கிறார். ஆனா திரும்ப திரும்ப சால கிராமம் வந்தது. சரி, இது கிருஷ்ண சங்கல்பம் அப்படின்னு எடுத்துட்டு நேர வந்துட்டார். பல ஊர்கள் சுத்திட்டு பிருந்தாவனம் வருகிறார். பிருந்தாவனத்துல வந்துட்டு யமுனை கரையில ஒரு அரச மரத்தடி கீழே அவர் உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணுவார். அங்கதான் பூஜை பண்ணுவார். அங்கதான் கிரந்தங்களை பத்தி விசாரம் பண்ணுவார். நேற்று கூட சொன்னேன், பக்தியில எவ்வளவு வெரைட்டியா நீங்க பக்தி பண்ணலாம் அப்படின்றது. வெறும ஸ்லோகம் மட்டும்தான், பூஜை மட்டும்தான் கிடையாது. ஸ்லோகம் அது ஒரு தனி சுகம், பூஜை அது ஒரு சுகம், பஜனை அது ஒரு சுகம், பாராயணம் அது ஒரு சுகம், யாத்திரை போகிறது அது ஒரு சுகம், போன யாத்திரையை ஸ்மரிக்கிறது ஒரு சுகம், மகாத்மாக்கள் விஷயங்கள் கேட்பது ஒரு சுகம், நாமஜபம் பண்றது ஒரு சுகம், பாகவதமோ ராமாயணமோ பகவத்கீதையோ நாராயணியமோ எழுதுறது ஒரு சுகம், பஜனை பண்றது ஒரு சுகம், பகவானுக்கு அலங்காரம் பண்றது ஒரு சுகம், கோவில்கள்ல போய் கைங்கரியம் பண்றது ஒரு சுகம், அப்புறம் உற்சவங்கள்ல கலந்து கொள்றது ஒரு சுகம். இப்படி நிறைய உண்டு. பக்தி பலவிதம், ஒரு விதம்னு கிடையாது. சரியா? இது எல்லாமே நாம நம்முடைய மனசை சுவாமியினிடத்துல திரும்ப 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 கொண்டு போய் வைப்பதற்கான பல்வேறு விதமான உபாசனை முறைகள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பண்ணிட்டு அப்படியே நீங்க பக்தி பண்ணிட்டு அப்படி நிறைய பேர் கும்பமேளாவுக்கெல்லாம் போறா இல்லையா? உங்களுக்கு ஜாலி போகணும் தோணிச்சுன்னா போயிட்டு வாங்கோ. ஆனா கூட்டம் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் தயாராகிட்டு போகணும். எல்லாரும் நிறைய பேர் நீங்க போகலையா அப்படின்றா. தெரியல, நான் இது வரைக்கும் போகிற பிளான் இல்லை, திடீர்னு போனாலும் போவேன், போகாமலும் இருப்பேன், எதுவுமே ஐடியாவே இல்லை. ஆனா நிறைய பேரெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா தங்குறதெல்லாம் டென்ட்டில் தான் தங்கணும். எல்லாம் ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிருக்கு இப்போ. ஸோ எங்கே போனாலுமே நீ எந்த ஊர்லேருந்து போனாலும் ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். பிரயாக்ராஜ் போகிறது, அங்கேருந்து ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ சில பேர் அயோத்தியா போயிட்டு போவா, அந்த மாதிரிலாம் உண்டு. அயோத்தியாலையும் இப்போ இதனால கூட்டம் இருக்குது. ஏன்னா அயோத்தியா, காசி, பிரயாக்ராஜ் இது எல்லாமே பக்கத்தில். அதனால் அந்த பக்கம் போனால் நல்லாவே கூட்டங்கள் இருக்குது. அதனால ஒரு பிளானும் நான் பண்ணலை, சொல்கிறேன். சில பேருக்கு தோணும் 144 வருஷத்துக்கு ஒரு தடவையான ஒரு கும்பமேளா போறவா போயிட்டு வரலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கும்பமேளாவுடைய விஷயங்கள் நான் சொல்றேன். சரியா? இப்படி பலவிதமான அனுபவங்கள் இந்த பக்தி பாதையில உண்டு. எல்லாவற்றையுமே நீங்கள் அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபால பட்ட கோஸ்வாமி ரொம்ப அழகா சால கிராமங்களை வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார்.
அவரோ சின்ன வயசுலிருந்தே ஸ்ரீரங்கநாதனுடைய அலங்காரம், உற்சவம் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சு வளர்ந்த ஒரு பிள்ளை. எப்பொழுதுமே நாம சின்ன வயசுல எந்த வாழ்க்கை முறை வாழ்கிறோமோ அதனை ஒட்டியே தான் நம்மளுடைய வயசாக வயசாக நம்முடைய வாழ்க்கையும் அதை அந்த இயக்கத்துல தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாஸ்டால்ஜியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களை அசை போடுறதுக்கு தான் மனசு எப்பொழுதுமே எதிர்பார்க்கும். அப்ப ரொம்ப விசேஷமா கோபால பட்ட கோஸ்வாமி சால கிராமங்கள்லாம் வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இது எல்லாரும் விதவிதமா பகவத் அனுபவங்கள், கிருஷ்ணலீலா வைபவங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவாவா ஹிருதயத்துக்குள்ள சுவாமியை பற்றி பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. ஏற்கனவே ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாதன் இவர்கள்லாம் பிரகடனம் ஆயாச்சு. அப்ப அந்த மூர்த்திகள் எல்லாமும் பார்க்கிறார் இந்த கோபால பட்ட கோஸ்வாமி. அது இந்த அர்ச்சாவதார மூர்த்திகள் நமக்கு ஒரு பெரிய ஆகர்ஷணம் தான். அப்ப துவாரகாதீசன் அவனை பார்க்கறது ஒரு சுகம், பாண்டுரங்கன் அவனை பார்க்கறது ஒரு சுகம், உடுப்பி கிருஷ்ணன் அவனை பார்க்கறது ஒரு சுகம், ரங்கநாதர் அவரை பார்க்கறது ஒரு சுகம், அனந்த பத்மநாபனை பார்க்கறது ஒரு சுகம், பார்த்தசாரதியை பார்ப்பது ஒரு சுகம். இப்படி ஒவ்வொரு மூர்த்தியிலையும் ஒரு ஆகர்ஷணம்ன்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இந்த கோபால பட்ட கோஸ்வாமிக்கு அவர் நித்தியம் அழகா இந்த சால கிராம பூஜை எல்லாம் பண்றார். துளசி தளத்தினால் அலங்காரம் பண்றார். கிடைக்கிற பூக்களை சுத்தி வைக்கிற சால கிராமத்துக்கு மேக்சிமம் எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியும்? வேணா அப்படி சந்தனம் மாதிரி தடவி கண்கள் வரையலாம், ஒரு உதடு வரையலாம். இப்போ இப்படி கோவர்தன பாறை கல்லுக்கு எல்லாம் ஷிலான்னு சொல்லுவோம். கோவர்தன ஷிலாவுக்கு ஒரு கிருஷ்ணன் மாதிரி முகம் போல ஒரு அலங்காரம் பண்ணுவார்கள். இவ்வளவுதானே பண்ண முடியும். அதுக்கு மேல பெருசா என்ன பண்ணணும்? ஒரு கிரீடம் வைக்கலாம், புஷ்ப மாலை சாத்தலாம், ஒரு அழகா குஷன் கொடுக்கலாம். இவ்வளவுதானே பண்ண முடியும். அதே சுவாமிக்கு ஒரு உருவம் இருக்கு. இப்ப நரசிம்மர் அப்படின்னா அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணலாம். பொண்ணு சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கத்துக்கு அவ்வளவு பெருசா அலங்காரம் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. பெருசா அலங்காரம் பண்ணவே முடியாது. ஏதோ மகாகால் அங்கெல்லாம் வேணா அவருக்கு கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, பெரிய மீசையெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணுவார்கள். நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப சிதம்பரம்லாம் உண்டு, மதுரை சொக்கநாதர் உண்டு, திருநெல்வேலி நெல்லையப்பர் உண்டு. மூர்த்திகள் பார்த்தோம்னா சிவலிங்கம். உற்சவ மூர்த்தி தான் நடராஜரா இருப்பார். அவருக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பார்த்து ரசிச்சு பண்ணுவார்கள். ஆனா வெறும சிவலிங்க மூர்த்திக்கு எவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ண முடியும்? சிவலிங்க மூர்த்திக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய அலங்காரம்ன்றது மகாகால்ல பண்ணுவா, அவ்வளவுதான். வேற எங்கேயும் பெருசா சிவலிங்க மூர்த்தியை வேற எதுவும் ஒரு ரூபத்தோட பண்ண முடியும். ஒரு முகத்தை மட்டும்தான் கொண்டு வர முடியும். மேல வேணா ஒரு சந்திரகலையை வைக்கலாம், அப்புறமா ஜடாதாரியா பண்ணலாம், ருத்ராட்ச மாலை போடலாம், கங்கை மேல இருக்க மாதிரி அலங்காரம் பண்ண, இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும். இப்ப கேதார்நாத் சிவலிங்கம்லாம் ஒரு மலை சிகரம் போலதான், பெருசா ஒன்றும் அலங்காரமே பண்ண முடியாது. நெய்ய தடவலாம், புஷ்பம் வைக்கலாம், விபூதி அபிஷேகம் பண்ணலாம், அவ்வளவுதானே. அப்ப அதே மாதிரிதான் சாலக்கிராம மூர்த்தி. பெருசா நம்மளால ஒரு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்த்து ரசிக்க முடியாது. அப்ப கோபாலபட்ட கோஸ்வாமிக்கு சின்ன வயசுல இருந்தே ரங்கநாதனுடைய உற்சவங்கள், அழகு, அதுவும் அலங்காரம் எல்லாம் ரங்கநாதனுக்கு கேட்கணுமா? எப்படி இருப்பார்? அதுவும் நம்பெருமாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணுவார். முன்னிலும் பின்பழகிய பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமமும் உண்டு. அப்ப கோபாலபட்ட கோஸ்வாமிக்கு ஒரு ஏக்கம் உண்டாகிறது மனசுக்குள்ள. டெய்லி சுவாமிக்கு அழகா சத்தியோட பூஜை எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் ஒரு ரூபம், ஒரு மூர்த்தி, இப்ப ராதா மதன் மோகன் போல, ராதா கோபிநாதன் போல, ராதா கோவிந்த தேவ் போல இருந்தாச்சுன்னா இன்னும் நல்லா சுவாமியை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம். அப்போ ஒரு நரசிம்ம சதுர்தசி, வைசாக பூர்ணிமா, வைசாக பௌர்ணமி, நரசிம்ம ஜெயந்தி, அந்த ராத்திரி நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி
இவர் அந்த சால கிராமத்துக்கெல்லாம் அழகா நிவேதனம் எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய அந்த கூடையில அழகா அந்த சாலக்கிராம மூர்த்தியை வச்சுட்டு ஜம்முன்னு அழகா ஆனந்தமா அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் பொழுது அசந்து போறார். சரி, இருந்தாலும் கூட பகவானுடைய கிருபை இந்த மாதிரியாவது இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், இந்த சுவாமி அழகா ஒரு ரூபத்தோட இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும், எத்தனை ஜோரா நான் அலங்காரம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்ரீரங்கநாதன் எல்லாம் நினைச்சுண்டு ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன், ராதா கோவிந்த தேவெல்லாம் நினைச்சுண்டு அழகா ஜம்முன்னு எல்லாம் பண்றார். படுத்துக்கிறார். அடுத்த நாள் பொழுது விடியறது. ஆனந்தமா பகவன் நாமத்தை சொல்லிண்டு எழுந்து உட்கார்ந்து மரத்தடியிலேயே தான் படுத்துப்பார். அந்த மரத்தினுடைய கிளையில, அந்த அரச மரத்தினுடைய கிளையில தான் அந்த சால கிராமங்கள் இருக்கிற பை இல்லாட்டி ஒரு கூடைய தொங்க விட்டுட்டு அது கீழே தான் படுத்துப்பார். பொழுது விடிஞ்சது. அப்படிய அழகா பார்த்தா முதல்ல அந்த சால கிராமங்கள் இருக்கிற கூடைய பார்த்தா அது மேல இருக்கிற மூடி மட்டும் கொஞ்சம் ஏதோ திறந்திருந்தா போல இருந்தது. கொஞ்சம் திடுக்கு எடுத்தவருக்கு. ஏன்னா எல்லாம் மரத்துக்கு கீழே தானே. அப்ப ஏதானும் எலியோ பாம்போ எது வேணா அதுக்குள்ள ஏறி இருக்கலாம். அப்பதானே இந்த மூடி திறக்க முடியும். என்னடா அது, ஏதானும் எலியதான் உள்ள போயிடுத்தா அது சுவாமிக்கு தொந்தரவா இருக்குமே, நாம ஒழுங்கா மூடலையோ, நமக்கு ஸ்ரத்த குறைஞ்சு கொடுத்தா சில யோசனைகள் வரத்தானே செய்யும். மனுஷ மனசு எல்லாருக்குமே இந்த சந்தேகங்கள் இதெல்லாம் நிச்சயமா வரதானே செய்யும். சரி, பொறுமையா அந்த கூடையை எடுத்து அந்த கூடையை அப்படி கீழே கொண்டு வர இந்த கூடையோட மூடி அப்படி தூக்கின்னு இருக்கு. பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு 2 கண்கள் இவரை பார்க்கறது. என்னடா அது அப்படின்னு உத்து பார்த்தா ஒரு கிருஷ்ணன் அழகா இவரை பார்க்கறது அந்த கண்கள். சரி, மூடிய திறந்தா இவருடைய ஒரே ஒரு சால கிராமம், அத்தனை சால கிராமம் அதுல இருக்கு. அதுல ஒரே ஒரு சால கிராமம் மட்டும் ஜோரா ஜம்முன்னு கிருஷ்ண ரூபத்தோட வந்தாச்சு. பிளசன்ட் சர்ப்ரைஸ். அவருக்கு நம்பவே முடியல. ஹா கிருஷ்ணா அப்படின்னு கத்தினார். உடனே ஒரு பாட்டுக்கு அந்த கூடையை திறந்து எடுத்து வச்சிருந்தார். ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ணன் திரிபங்கி ரூபத்துல ஒரு கால நேர வச்சுண்டு ஒரு கால மடக்கிண்டு ரொம்ப ஜோராக ஒரு காட்சி கொடுக்கிற ஒரு கிருஷ்ணன். மயங்கியே போயிட்டார். இடது கால் நேரா வச்சுண்டு வலது காலம் மடக்கிண்டு 2 கைகள்ல புல்லாங்கல் வச்சுருக்க மாதிரி கையை மடக்கிண்டு ரொம்ப அழகான திருமுக மண்டலத்தோட எடுப்பான மூக்கோட அழகான செங்கனி வாயோட குட்டி மூர்த்தி. நான் சொல்றது வேணா உங்களுக்கு பெருசா தெரியும். சரியா அந்த மூர்த்தியுடைய அளவு மேக்சிமம் போனா 12 இன்ச் இருக்கும், 30 சென்டிமீட்டர். ஒரு அடி ஒரு அடியே நான் சொல்றது ஜாஸ்தி. ஒரே ஒரு அடி கொலுபொம்மை சைஸுக்கு கண்ணங்கரேன்னு ஒரு கிருஷ்ணன். சாலக்கிராம மூர்த்தி கிருஷ்ணனா ஆவிர்பவிச்சாச்சு. எப்படி மீராவுடைய பிரார்த்தனைக்கு கருணாக பாம்பு சாலக்கிராமமாக ஆவிர்பவிச்சது அப்படின்னு சொன்னோமோ, அந்த மாதிரி இங்க சாலக்கிராமம் கோபால பட்ட கோஸ்வாமிக்காக கிருஷ்ணனாக மாறுது. இன்னைக்கும் நிறைய சாலக்கிராம மூர்த்திகள் பல ஊர்கள்ல உண்டு. பெரிய பெரிய மூர்த்திகளே உண்டு. சாலக்கிராமத்தினால ஆன மூர்த்திகள் நிறைய பெரிய பெரிய நல்ல ஒசரமான மூர்த்திகள்லாம் கூட உண்டு. 3 அடி 4 அடி சாலக்கிராம மூர்த்திகள்லாம் கூட உண்டு. ஆனா இது ஒரு குஞ்சு சாலக்கிராமம். அது அப்படி அதுவா மேனிஃபெஸ்ட் ஆகி செல்ஃப் மேனிஃபெஸ்டட் இல்லையா. அழகா இப்ப நம்ம இந்த கணபதி சமயத்துல எல்லாம் பிள்ளையார் பண்ணுவான். பக்கத்துல பார்த்தா நிறைய களிமண் உருட்டி வச்சிருப்பான்.
அப்புறம் அந்த அச்சில் போட்டு அழுத்துவான், 2 பக்கம் லாக் பண்ணுவான், அதுக்கப்புறம் எடுப்பான், ஒரு கணபதி ஃபார்ம் ஆயிடும். அவன் கையில் எடுக்கும்போது பார்த்தா ஒரு யானைக்கு கவலம் கொடுக்குற மாதிரி ஒரு உருண்டை மண் உருண்டை எடுப்பான், அவ்வளோதான். அதில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்தோன்னா கணபதி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சின்ன சால கிராமம் அழகாக அதுவே ஒரு ரூபமாக வந்துருக்கு. இன்னைக்கும் இந்த ராதாரமணனுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா அழகா மூர்த்தி தெரியும். பேக் சைடில் பார்த்தா அந்த சால கிராமம் தான் ஆயிருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி பார்த்தா சால கிராமம் மாதிரி இந்த பெயர் இருப்பான். நான் பெருசாக பார்த்ததில்லை, ஆனால் இந்த ராதாராமனுடைய கோவில் வெப்சைட் பல பேர் சொல்லும் போதெல்லாம் அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கொஞ்சம் சால கிராமமே கொஞ்சம் கிருஷ்ணனா மாறிடுது. ஆனந்தம் இவருடனே ஜோரா ஆடி பாடி குதிச்சு பகவன் நாமத்தை ஜபிச்சு, கிருஷ்ணா இவ்வளவு கிருபையா எனக்காக இவ்வளவு தூரம் மாறினாயா, இப்படி மாறினாயா, எனக்காக மாறிட்டியா நீ அப்படின்னு சொல்லி உகந்து போய் அழற. அதுக்குள்ள சில பேருக்கெல்லாம் அங்க யமுனை ஆத்தங்களோட சப்தம்லாம் கேட்கறது, என்னடா அது இவ்வளவு துஷியா ஆடுறாரு பாடுறான்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு சால கிராமம் கிருஷ்ணா வந்திருக்காங்க. உடனே கட கட கடன்னு விஷயம் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் அந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவுறது. உடனே ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் ஓடி வந்துட்டார். அந்தவா பார்க்குறா, அவ எல்லாருக்கும் கண்கள்ல கண்ணீர் வழியாது. ஏன்னா மதன் மோகன், கோவிந்த தேவ், கோபிநாத் இப்படி 3 மூர்த்திகளை ஒன்னா சேர்த்து வச்சா ஒரு கிருஷ்ணன் வந்தா போல. ஏன்னா சாதாரணமா மதன் மோகன் கிருஷ்ணனுடைய திருவடியிலிருந்து அந்த இடுப்பு வரைக்கும், கோபிநாதன் பகவானுடைய மிடில் பார்ட்டு, கோவிந்த தேவ் பகவானுடைய திருமுக மந்திரம். இந்த 3 மூர்த்தி தனித்தனி மூர்த்தி. கிருஷ்ணனுடைய கொள்ளுப்பேரன் வஜ்ரநாபன் பண்ண மூர்த்தி. அந்த 3 மூர்த்தியையும் பார்த்துட்டு உத்தர பரீட்சித்தோட அம்மா சர்டிஃபை பண்றா. இது இந்த மூர்த்தி வந்து கிருஷ்ணனுடைய லோயர் பார்ட்டு, இந்த மூர்த்தி கிருஷ்ணனுடைய மிடில் பார்ட்டு, இந்த மூர்த்தி கிருஷ்ணனுடைய அப்பர் பார்ட். ஸோ அதனால்தான் ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன், ராதா கோவிந்ததே 3 பேரும் ஒரே நாள்ல பார்த்தா கிருஷ்ணனை பார்த்தாச்சு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இந்த ராதா மதன் மோகன் இருக்கிறது கரோலி, ராஜஸ்தான். ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 3.5 hours ட்ராவல் பண்ணும். திருப்பி 3.5 hours கழிச்சு வந்துட்டு அதன் பிறகு போய் ராதா கோபிநாதனை பாருங்க, அதன் பிறகு ராதா கோவிந்த ஒரே நாள் மூர்த்தி பார்க்க பெரிய விஷயம், ப்ராக்டிகலி கஷ்டம். பிருந்தாவனத்துல எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருந்தது. ராதா கோவிந்த தேவ், ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத் கோவில் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல அவுரங்கசீப்பினுடைய அட்டகாசம் அந்த மூர்த்தியை காப்பாற்றுறதுக்காக இந்த 3 மூர்த்திகளும் ஜெய்ப்பூர் போனார்கள். இது அவுரங்கசீப்காக பயந்துன்னு கிடையாது, இதுவும் பகவானுடைய லீலை. எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த ஊர்ல யார் யாருக்கு பிரகடனமாகணும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறானோ அந்த இடம். அப்ப அழகா வந்து பார்த்துட்டு அசந்தே போறார். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி எல்லாரும் பிரமிச்சு போறா. ஹா ஹா ஹா. இப்ப எல்லாரும் கோபிகைகள் மாதிரி இந்த பயலை வச்சுட்டு சுற்றி வர நின்று அழகா கையை கொட்டி தாளம் பண்ணிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். உடனே அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்தாச்சு. அவ பாலை கொண்டு வரா, யமுனாத்திய ஜலத்தை கொண்டு வரா, புஷ்பத்தை கொண்டு வரா, இவனுக்கு அபிஷேகம் பண்றா, அலங்காரம் பண்றா, புஷ்பங்களை போடுறா. அப்ப எல்லாரும் கேட்கலாம், எப்படி கிடச்சா கிருஷ்ணன். அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி ராத்திரி நான் படுத்துட்டே பார்த்தேன். அவர்கிட்ட சாலக்கிராமம் உண்டுன்னு தெரியும். அந்த ஒரு சாலக்கிராமம் இப்படி ஆயிருக்கு, தாமோதர சாலக்கிராமம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். இன்னைக்கும் இந்த ராதா ரமணனுடைய கோவில் பக்கத்துல தான் கோபாலபட்ட கோஸ்வாமியுடைய பஜன ஸ்தலம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே தான் அவருடைய சமாதியும் இருக்கு. அவர் எந்த இடத்துல பஜன் பண்ணிட்டு இருந்தாரோ, எந்த இடத்துல அந்த கூடையை வச்சாரோ அந்த இடத்த இன்னைக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காரு. பக்கத்திலேயே அந்த அரச மரமும் இன்னைக்கும் அங்கே இருக்கு. நம்ம போனோம்னா பிருந்தாவனத்துல ராதாரமன் கோவிலே சைட்ல ஒரு வழி உண்டு. அங்க இருக்கவாளை கேட்டாலே சொல்லுவோம். அந்த சைட்ல போனோம்னா கோபாலபட்ட கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம், அதுக்கப்புறம் சமாதியை பார்த்துள்ளோம். அதுல அந்த பஜன குட்டீரத்துல இன்னைக்கும் கோபாலபட்ட கோஸ்வாமி வச்சு பூஜை பண்ண மற்ற சால கிராமங்கள் அப்படியே இருக்கு. அவர் ஒரு 10-12 சால கிராமங்கள் கொண்டு வந்தால் மீதி சால கிராமம் அங்க அப்படியே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா.
இந்த ஒரே ஒரு சால கிராமம் தான் இந்த ராதா ரமணன். அப்ப எல்லாரும் ஆனந்தப்பட்ட. அப்ப சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி இவர்கள் தான் இவன் ராதா ரமணன் பேர் வச்சான். அதுதான் அவனுக்கு ராதா ரமணன். ராதையை ரமிக்க செய்பவன் அர்த்தம், ராதை இடத்தில் ரமித்தவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி ராமா அப்படின்னா ரமிக்க செய்பவன் சொல்றாங்க, அந்த ராதா ரமணன். கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படின்னு, அப்புறம் ஜானகி காந்த ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க ராதையனுடைய ரமணன் ராதா ரமணன், கோபிகா ரமணன், சீதாரமணன், இவன் ராதா ரமணன். அப்ப எல்லாரும் ஆடி பாடி எல்லாம் நடந்தது ஒரு நிருசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு. இன்னி வரைக்கும் அவனுடைய அவதார தினத்துல அவ்வளோ லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணுவார். இதுக்கு இத்தினோண்டு மூர்த்தி, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து இந்த மூர்த்தி வேற பிடிச்சிப்பா. அவ கையில இத்தினோண்டு பிடிச்சிருந்து அதுக்கு ஒரு அபிஷேகம் வேற பண்ணுவா. உட்காந்துட்டே இருப்பா, குடங்குடமா பால் வரும், அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பா. இந்த பயலுக்கு விதவிதமா டெய்லி அலங்காரம், இவனுக்குன்னு மக்குட்டம், இவனுக்குன்னு கால் சலங்கை, இவனுக்குன்னு ஒட்டியானம், இவனுக்குன்னு கோமணம், இத்தினோண்டு மூர்த்தி. அவ்வளவு நான் சொன்னேன், ஒரு ஜான் இருப்பா மேக்சிமம். என் கையால் வந்து பார்த்தா மேக்சிமம் ஒரு அடின்னு சொல்றா. எனக்கு இந்த நம்பிக்கை அது கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக்குறதா ஒரு ஜான் சொல்ல, ஒரு அடி சொல்ல நான் நினைக்கிறேன். அத்தனை அழகான மூர்த்தி இந்த ராதார். அவ்வளவு அழகா அந்த முட்டியும் அந்த ஃபியூச்சர்ஸும் அந்த கால்களும் அந்த விரல்களும் அந்த கை விரல்களும் அந்த மூக்கும். அதுல பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா இவனுக்கு உதட்டுக்கு நடுவில் அந்த 2 பல்லு வேற தெரியும். இந்த ராதாரமணன் க்ளோஸ்அப் ஷாட்ல பார்த்தோம்னா 2 குஞ்சு பல்லு தெரியும். இது என்னன்னா இந்த ராதாரமணன் கோவில்ல ஒரு அழகு உண்டு. ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால பல பேருக்கு தெரியாதனால பெரிய டிவி எல்லாம் வச்சிருப்பா. அதுலேயே அங்கே சில சமயத்தில் வயசான வாழ்க்கை பைனாக்குலர் கொடுப்பா, அதில் ஜூம் பண்ணி இந்த பயலை பார்க்கலாம். நான் பார்த்துருக்க சில பேர் இந்த பிருந்தாவனத்தில் இதுக்கு இவனுக்குமே பைனாக்குலர் வாங்கி வச்சிருப்பா. பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவா, அந்த கோவிலுக்குள்ள போய் ஜூம் பண்ணி இந்த பயலை பார்ப்பா. அவ்வளவு அழகன் இந்த ராதாரம். அந்த கருப்பும் அந்த கண்ணும் அந்த உதடும் அவன் நிற்கிற ஸ்டைலும் நிஜமாவே ராதா ரமணன் தான். இப்படி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஆவிர்பவிச்ச ராதா ரமணன். அவனை பத்தி விசேஷம் இருக்கு, நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो गोपाल भट्ट गोस्वामी की जय, जय बोलो राधा रमन भगवान की जय. राधे कृष्णा.